வணக்கம் சார். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வீடு அமைப்பு யோகம். நிறைய விதிமுறைகள் இருக்குது, நிறைய ஃபார்முலா இருக்குது இல்லையா? அதில் ஒரு சில விதிமுறைகள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றிருந்தாங்கன்னா உங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும், நல்ல வீடாக கட்டுவீங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், வீடு கட்டுற அந்த வயதில் உங்களுக்கு அந்த தசை நடக்கணும். சந்திர தசையோ சுக்கிர தசையோ செவ்வாய் தசையோ நடக்கணும். இவங்க அமர்ந்த வீட்டின் சார அதிபதி அவங்களுக்கு மறைஞ்சியோ பாவகிரகத்துக்கூடயோ சம்மந்தப்படக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வீடாக கட்டுவீங்க, நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இது பல விதிகள் உள்ளது ஜோதிட விதியில், இதுவும் ஒன்று. இந்த விதிக்கு மாறாக எதுவுமே நடக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த வயதில் கரெக்டான அந்த வீடு கட்டுற வயதில் உங்களுக்கு நடக்கணும். அந்த கிரகத்தோட தசையோ தொடர்பு விட்ட கிரகத்தோட தசையோ நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடு அமையுன்ற அமைப்பு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.